ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான பாப்கார்ன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் சேர்த்துப்பாங்க. நம்ம அது எதுவும் சேர்க்காம அதுக்கு பதிலாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு வெங்காயம், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முட்டை. அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது நம்ம இன்றைக்கி பாப்கார்ன் ஸ்டைலில் பண்ணுறதுனால சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா சிக்கனோட கால், லெக் பீஸும் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இதை நம்ம ஊற வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சிக்கனுக்குள்ளெல்லாம் இது நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பொரிச்சதுக்கப்புறமா. அதனால மினிமம் 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். சிக்கன் துண்டுகள்லாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 கப் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு. இது கூடவே ரோஸ்மேரி அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற மசாலா மட்டும் பயன்படுத்துகிறதுனால அது எதுவும் சேர்க்கல இன்றைக்கி. நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. இனி நம்ம சிக்கனை இதில் கோட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப அந்த தண்ணியோடு எடுக்காதீங்க, கொஞ்சம் அமுத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு ஓரத்துலேருந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் டிப் பண்ணி இதில் பண்ணும்போது இதில் சீக்கிரமாக தண்ணி மாதிரி ஆகிரும். அதனால ஒரு ஓரத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. தட்டிக்கோங்க, மீதி இருக்கிற மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கோட்டிங்கை ரொம்ப லைட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அடுத்த கோட்டிங்க்கு மறுபடியும் இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாவில் புரட்டி எடுக்கணும். கை வச்சு பண்ணுறீங்கன்னா மாவு நிறைய கையில் ஒட்டும். அப்போ அடிக்கடி கை கழுவிக்கோங்க, இல்லைனா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன்லாம் அழகாக கோட்டாகி ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை சூடாகியாச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை மிதமான சூடோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. போட்டதும் அந்த பபிள்ஸ் வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நிறைய பீஸ் ஒரே நேரம் போடாதீங்க, அப்படி நம்ம சேர்த்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு வராது. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. டடா, நம்மளோட சுவையான பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெளியே நல்ல மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.